வாங்க இன்றைக்கி அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது நல்லா காரசாரமாக டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. 2 தோசை அதிகமாகவே சாப்பிடுவாங்க. இப்போது அதுக்கு என்னென்ன பொருள் முன்ன வறுக்கணுன்னு பார்த்துக்கலாங்க. கொத்தமல்லி 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், அரிசி 1/2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், வரமிளகாய் 4, சோம்பு 1 ஸ்பூன், கசகசா 1/2 ஸ்பூன், பட்டை 1, லவங்கம் 3, பொட்டுக்கடலை 2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் முன்ன வறுத்துக்கலாங்க. வறுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. இப்போது தேங்காய் 3/4 மூடி எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்சியில் போட்டு நல்லா 3/4 பங்குக்கு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. அதுலேயே 3 பல் பூண்டையும் வறுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா 3/4 பாகத்துக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போது தக்காளியை கட் பண்ணி அதுலேயே போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு 1/2 ஸ்பூன் போட்டு வச்சிடலாங்க. இப்போது சாம்பாருக்கு பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகா 1, கருவேப்பிலை தழை. இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு கடலைப்பருப்புலாம் போட்டு செவக்க விடுங்க. செவக்க விட்டதும் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை தழை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஊற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. மூடி வைக்காதீங்க, பொங்கி வந்துடும். ஓப்பன்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. இப்போது சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. சூடாக மேலே கொத்தமல்லி தழையை தூவி விட்டு சாப்பிட வேண்டியதாங்க. என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.